கர்த்தருடைய நன்மை. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய கிருபை. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். தாவீது இதுவரையிலும் துன்மார்க்கருடைய துரோக பேச்சுக்களையும் இச்சக பேச்சுக்களையும் பார்த்துக் கொண்டு இருந்தார். இதனால் தாவீதின் இருதயத்தில் கலக்கம் உண்டாயிற்று. இப்போது தேவனுடைய கிருபையையும் நன்மையையும் நோக்கி பார்த்து தன்னுடைய இருதயத்தில் ஆறுதல் அடைந்திருக்கிறார். தாவீது தேவனுடைய கிருபையை பற்றி தியானிக்கிறார். தேவனுடைய கிருபை பரிபூர்ணமானது. அவருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. இந்த உலகத்தில் அநியாயமும் அக்கிரமமும் பெருகி இருந்தாலும் இந்த பாவங்களுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. மனுஷருடைய பாவத்திற்கு நாம் கர்த்தரை குற்றம் சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஆளுகை நீதியும் நியாயமும் நிறைந்தது. ஆகையினால் இந்த உலகத்தில் காணப்படும் அநியாயத்திற்கு கர்த்தருடைய நீதியான ஆளுகையை குற்றம் சொல்லக்கூடாது. நாம் மனுஷரையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுடைய துன்மார்க்கங்களும் துரோகங்களும் பாவங்களும் மாத்திரமே நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷரை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டும். மனுபுத்திரர் பாவிகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை உடனே தண்டித்து அழித்து போடாமல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய பொறுமைக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். மனுஷர் தங்களுடைய பேச்சுக்களினாலும் செய்கைகளினாலும் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறார்கள். அவருக்கு கோபம் உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ கோபப்படாமல் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார். தம்முடைய நித்திய கிருபையை மனுக்குலத்திற்கு காண்பிக்கிறார். ஜனங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மழையை அனுப்புகிறார். ஜனங்களுக்கு சூரிய வெளிச்சத்தையும் நல்ல காற்றையும் கொடுத்து மனுக்குலத்தில் உள்ள எல்லோரையும் போஷித்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய சத்தியம் மேகமண்டலம் பரியந்தம் எட்டுகிறது. கர்த்தர் நீதியும் நியாயமும் சத்தியமும் உள்ளவர். அவரே சத்திய பரர். தேவனுடைய சத்தியத்திற்கு அளவே இல்லை. மனுஷன் தன்னுடைய சுபாவத்தில் மாறலாம், ஆனால் தேவனோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார். அவருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் உயரமாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் அநேக மாற்றங்கள் உண்டாகலாம். தேவனுடைய சத்தியமோ மாறாமல் மேக மண்டலங்களை விட உயரமாய் எழும்பி நிற்கிறது. கர்த்தர் நீதியும் நியாயங்களும் உள்ளவர். தேவனுடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறது. அவருடைய நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. பர்வதத்தை அசைக்க முடியாது. பர்வதம் காற்றினாலோ மழையினாலோ அசைவதில்லை, அது நிலைத்து நிற்கும். அதுபோலவே தேவனுடைய நீதியும் மகத்தான பர்வதங்கள் போல நிலைத்து நிற்கும். தேவனுடைய ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தேவனுடைய தெய்வீக திட்டங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய அனாதி காலத்தில் அனாதியான தீர்மானங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நித்திய தீர்மானங்கள் அவருடைய நித்திய ஆலோசனையின் பிரகாரம் அவருடைய நித்திய காலத்தில் ஒவ்வொன்றாய் நடைபெறுகிறது. தேவனுடைய நியாயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதன் ஆழத்தை நம்மால் தொட முடியாது. தேவனுடைய ஆழங்கள் நம்மால் எட்டிப்பிடிக்க முடியாத மகா ஆழமான இடத்தில் இருக்கிறது. நம்முடைய சுய புத்தியினாலோ சுய அறிவினாலோ தேவனுடைய நியாயங்களை அளவிட முடியாது. அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. நம்முடைய ஞானம் குறைவுள்ளது. தேவனுடைய ஞானம் நிறைவுள்ளது. அவரே சர்வ ஞானம் உள்ளவர். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார்.
கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குவது போல இந்த பூமியிலும் விளங்குகிறது. கர்த்தருடைய கிருபையினால் வானத்தில் இருந்து இந்த பூமியில் மழை பெய்கிறது. வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது. கர்த்தர் தமது கிருபையினால் வானத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில் உள்ள தாவர வர்க்கங்கள் கர்த்தருடைய கிருபையினால் முளைத்து வளர்கிறது. இவை மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் போஜனமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் மனுஷரையும் மிருகங்களையும் போஷித்து காப்பாற்றுகிறார். தேவன் நம்மை போஷிப்பது அவருடைய தெய்வீக பராமரிப்பு. கர்த்தர் நமக்கு தீங்குகளில் இருந்து காப்பாற்றுகிறார். நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான நன்மைகளையும் கொடுத்து நம்மை போஷிக்கிறார். நம்முடைய ஜீவ ஆதாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் கிருபை உள்ளது. அவர் தம்முடைய கிருபை நிரம்பிய கரத்தினால் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். தேவனுடைய கிருபை வானங்களைப் போல உயர்ந்தது. சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. நீதி பர்வதங்களைப் போல மகத்தானது. நியாயங்கள் ஆழமானவை. காப்பாற்றுதல் வியாபித்திருக்கிறது. கிருபை அருமையானது. சம்பூரணம் முழுமையானது. திருப்தி பேரின்ப நதி. ஜீவன் ஜீவ ஊற்று. வெளிச்சம் சத்தியம். பேரின்ப நதி. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த சிலாக்கியங்களையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கர்த்தருடைய கிருபை அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மிகவும் அருமையானது. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அவர்களுடைய தாகங்கள் தீர்க்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருக்கிறார். இதனால் கர்த்தரிடத்தில் நமக்கு பூரண திருப்தி உண்டாகிறது. நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆவிக்குரிய போஜனம் கர்த்தருடைய ஆலயத்திலே திருப்தியாய் கிடைக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருடைய நன்மையினால் எவ்வளவுதான் நிரம்பி இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை தனக்கு இன்னும் வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆத்மா சொல்லும். கர்த்தருடைய கிருபையை இன்னும் அதிகமாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆத்மா வாஞ்சையோடு காத்திருக்கும். தேவனை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய ஆத்மாவின் வாஞ்சை. அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய சமூகத்தில் தனக்கு உண்டாய் இருக்கிற திருப்தியை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாய் இருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 4:18. கர்த்தருடைய பிள்ளைகளின் சந்தோஷம் நிலைத்திருக்கும். இது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். இதுவே மெய்யான சந்தோஷம். இந்த சந்தோஷம் சூழ்நிலைகளினால் மாறுவதில்லை. கர்த்தர் தமது பேரின்ப நதியினால் தம்முடைய பிள்ளைகளின் தாகத்தை தீர்க்கிறார். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் மெய்யாகவே தெய்வீகமானது. கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் கர்த்தருக்குள் ஆரம்பமாகிறது. அது கர்த்தரையே மையமாக கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சந்தோஷம் அவருக்குள் நிறைவடைகிறது. அது கர்த்தருக்குள் முடிவு பெறுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் ஒரு நதியை போல நம்மிடத்தில் கடந்து வருகிறது. இந்த நதியில் எப்போதுமே சந்தோஷம் நிரம்பி வழியும். கர்த்தருடைய பேரின்ப நதி ஒருபோதும் வறண்டு போவதில்லை. அது நித்திய பேரின்ப நதி. கர்த்தருடைய பேரின்ப நதியில் தண்ணீர் ஓடாமல் தேங்கி கிடப்பதில்லை. அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். புதிய தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பேரின்ப நதியில் புதிய இன்பங்களும் புதிய சந்தோஷங்களும் புதிய ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தம்முடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். நம்முடைய மாம்ச பிரகாரமான சந்தோஷங்கள் ஓடாமல் தேங்கி கிடக்கும் தண்ணீரை போன்றது. இதில் பசுமையும் இருக்காது, புதுமையும் இருக்காது. இது நம்முடைய தாகத்தையும் தீர்க்காது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து புறப்பட்டு வருகிற நதி பளிங்கை போல தெளிவான தண்ணீர் உள்ளதாய் இருக்கும். அது ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து
கர்த்தருடைய பேரின்ப நதி புறப்பட்டு வருகிறது. ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய பேரின்ப நதி கர்த்தரிடத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகிறது. ஜீவ ஊற்றில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. ஜீவ தண்ணீர் பேரின்ப நதியாக பாய்ந்து ஓடி வந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது. இந்த ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஜீவ ஊற்றாகவும் ஜீவ தண்ணீராகவும் பேரின்ப நதியாகவும் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து புறப்பட்டு வரும் பேரின்ப நதியில் நமக்கு தேவனுடைய சந்தோஷங்களும் ஆசீர்வாதங்களும் புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் பரிபூர்ணமானது. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் ஞானத்தையும் சந்தோஷத்தையும் அறிவையும் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் நிறைவானது. இந்த வெளிச்சத்தில் குறைவோ அல்லது மங்கிய பகுதியோ எதுவுமில்லை. இதுவே பூரண வெளிச்சம். கர்த்தருடைய வெளிச்சத்தில் மாத்திரமே நாம் கர்த்தராகிய வெளிச்சத்தை காண முடியும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய வெளிச்சத்தில் தான் நம்மால் அவரை காண முடியும். கர்த்தரை பார்க்கும்போது அவருடைய பரிபூர்ணமான கிருபையை நாம் பார்க்கலாம். அவருடைய பேரின்ப நதியின் மூலமாய் கிடைக்கும் சந்தோஷத்தினால் நாம் திருப்தி அடையலாம். கர்த்தருடைய பேரின்ப நதி நம்முடைய ஆவிக்குரிய தாகம் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் அவருடைய வேத வாக்கியத்தில் பிரகாசமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நம்மால் தேவனுடைய வெளிச்சத்தை காண முடியும். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தில் மாத்திரமே நம்மால் வெளிச்சமாய் இருக்கிற தேவனை காண முடியும். மற்ற வெளிச்சங்கள் எல்லாம் தேவனை காண்பதற்கு போதுமானதாய் இராது. அவை குறைவுள்ள வெளிச்சங்கள். கிறிஸ்து மாத்திரமே நிறைவானவர். அவர் மாத்திரமே நிறைவான வெளிச்சமாயும் ஒளியாயும் இருக்கிறவர். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நம்மால் சகல சத்தியத்தையும் காண முடியும். கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு எல்லா சத்தியத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நாம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதினாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினாலும் கர்த்தர் நம்மை தம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறார். நாம் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்து அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் கிடைக்கும். துதி பெருகும் போது கிருபையும் பெருகும். கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு பூரணமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு சம்பூரணமான திருப்தி உண்டாகும். இது கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூரணமான திருப்தி. இது கர்த்தருடைய பேரின்ப நதியினால் உண்டாகும் சந்தோஷம். இது ஜீவ ஊற்றில் இருந்து நமக்கு கிடைக்கிற சமாதானம். கர்த்தருடைய மெய்யான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய தாகமெல்லாம் தீர்க்கப்படும்.